வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியில வெளியான 5 தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படமும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தை பார்க்கணும்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்றேன். அது மூலியமா நீங்க முழு படத்தை பார்க்கலாம். இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா கூட நீங்க எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்க முடியும். மேற்கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு அபூர்வா அப்படின்றது. இந்த படம் 2023ல தான் வெளியாச்சு. இந்த படத்துல டாரா சுட்டாரியா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இது ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்துல ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவரை பார்க்கறதுக்காக பஸ்ல போயிட்டு இருக்காங்க. இதே சமயம் இந்த ஊர்ல ஒரு 3 பேரை நமக்கு காட்டுறாங்க. இவனுங்க நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த பஸ்ஸை மடக்கி ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. பஸ்ல நகை காசு நிறைய பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் இந்த இடத்துல ஒரு ஹீரோயிசம் பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. போன் எல்லாம் தராம ஒளிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சவனுங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன நீ மட்டும் ஆட்டம் காட்டுறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை மட்டும் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கடத்தப்பட்டுட்டாங்க அப்படின்றது அந்த சைடுல இருக்க பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்துருது. பாய் ஃப்ரெண்டை ஹீரோயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதே சமயம் ஹீரோயினை இவங்க 3 பேர் கடத்திட்டு போயிட்டாங்கல்ல, பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்களை மீறி எப்படியாவது தப்பிச்சு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சில முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. ஹீரோயின் முயற்சி எடுத்தது பலன் அளிச்சதா, ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல ட்விஸ்ட் எல்லாம் வராது. ஹீரோயின் தப்பிக்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். நான் லிங்க் கொடுக்குறேன். லிங்க் மூலியமா போய் ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு -31 த நாக்பூர் ஃபைல் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். கொரோனாவோட செகண்ட் லாக்டவுன்ல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை காட்சி பத்தி இருப்பாங்க. லாக்டவுன் அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போலீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கொரோனா டைம்ல நிறைய பாடியை இஷ்டத்துக்கு எரிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சூழ்நிலையில பிரிட்ஜ்ல இருந்து ஒருத்தர் பாடியை தூக்கி போட்டு போயிடுறாரு. இதை பார்க்குற ஆட்களை போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் தான் போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க. ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பாடியை பார்க்குறாங்க. அவர் ஒரு தொழிலதிபர் அப்படின்றது தெரிய வருது. இவரோட சாவுக்கு யாரு காரணமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கூட சண்டைலாம் ஏற்பட்டிருக்கு. இதுல யார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பரபரப்பா இவங்க விசாரணையெல்லாம் தொடங்குறாங்க. இவங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வருது. அதே மாதிரி கொரோனா காலகட்டத்தில் இந்த கதை எதுக்காக நடக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பாத்தீங்களா, அந்த கேள்விக்கான பதிலையும் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இந்த படம் ரொம்ப பரபரப்பா போகும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்ல முழு படத்தையும் பாருங்க. இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு சாஜினி ஷிண்டே கா வைரல் வீடியோ அப்படின்றது. இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி முதல்ல நான் தெளிவா சொல்லிடுறேன். ஒரு ஸ்கூல் டீச்சரை நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பார்ட்டி பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே பயங்கரமா சரக்கு வச்சிருக்காங்க. இந்த டீச்சரும் அந்த மாதிரி சரக்கு வச்சிருப்பாங்க. சரக்கு அடிச்ச போதையில இவங்க கொஞ்சம் அசிங்கமாலாம் டான்ஸ் ஆடிடுறாங்க. இதை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மாதிரி எடுத்து சோஷியல் மீடியால போட்டுருவாங்க. எல்லாருமே ஒரு ஃபன்னுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த வீடியோ சோஷியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அதனால இந்த டீச்சர் இவ்வளவு நாள் சம்பாரிச்ச எல்லா பேரும் போயிருது. அதே மாதிரி அந்த டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா, மர்மமான முறையில மிஸ் ஆயிடுறாங்க. அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு லேடி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடி தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. அந்த வீடியோ பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த டீச்சரோட மனநிலை எப்படி இருந்தது, ஒருவேளை அவங்களே சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, கொலை பண்ணிருக்காங்கன்னா எதுக்காக கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விக்கான விடையை தான் இந்த இன்ஸ்பெக்டர் லேடி தேடி அலையிறாங்க. அதுக்கான விடையெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இவங்க பண்ணிருப்பாங்களா அவங்க பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பல மாதிரி நமக்கு தோணும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல முழு படத்தையும் பாருங்க. இல்லனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அது மூலியமா ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு போபியா அப்படின்றது. இந்த படம் 2016ல வெளியாச்சு. இது ஒரு பக்காவான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ராதிகா ஆப்தே தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. ஜி5 அதுக்கப்புறம் அமேசான் பிரைம்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். ராதிகா ஆப்தேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருப்பாங்க. ஏகப்பட்ட பெயிண்டிங்லாம் இவங்க வரைஞ்சிருக்காங்க. ஒரு பார்ட்டி முடிச்சுட்டு இவங்களோட பாய் ஃப்ரெண்டு கூட டாக்ஸில போயிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் அவரோட வீடு வந்தோடனே இறங்கிடுறாரு. மேற்கொண்டு இவங்க மட்டும் தான் அந்த டாக்ஸில போறாங்க. இவங்க செம்ம போதையில இருக்கிறத அந்த டிரைவர் புரிஞ்சுக்கிறான். அதனால ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறான்.
இந்த பிரச்சனையினால இவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டுறாங்க. அதாவது வெளி சொசைட்டியை பார்த்தாலே ரொம்ப பயப்படுற மாதிரி ஆயிடுறாங்க. ஆக்ரோபோபியா அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் இவங்களுக்கு வந்துடுது. வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்குறாங்க. இவங்களை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டு நினைக்கிறாரு. அதனால வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த அபார்ட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி ஜியான்ற ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அவ சொல்லாம கொள்ளாம அந்த அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. இந்த சூழ்நிலையில இவங்களுக்கு வீட்ல ஜியா மாதிரியே ஒரு பேய் தெரியுது. ஜியா தான் இறந்து போய் நம்ம கிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்றாளா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இத பத்திலாம் பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டு நம்ப மாட்டாரு. உண்மையிலேயே ஜியாவோட ஆவி தான் இவங்க கிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்ணுதா, இல்ல இவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தினால இவங்க தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்மள யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. முடிவுல நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தை பார்க்கணும்னா நீங்க அமேசான் பிரைம்ல முழு படமா பார்க்கலாம். இல்ல லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு தடப் அப்படின்றது. இந்த படத்துலயும் தாரா சுட்டாரியா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. தெலுங்குல RX100ன்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? அந்த படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பிளாட்டை சொல்றேன். நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு. அந்த பொண்ணும் பயங்கரமா காதலிக்கிறாங்க. பிரசன்ட்ல அந்த பொண்ணு வெளியூருக்கு போயிடுறாங்க. எதுக்காக இவரை விட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு கேள்வி வருது. திரும்பி அந்த பொண்ணு வந்துட மாட்டாங்களா, நம்ம சேர்ந்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் திரும்பி வராங்க. ஆனா இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்களுக்குள்ள என்னதான் ஏற்பட்டது அப்படின்றதெல்லாம் நமக்கு கேள்வியாவே கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில நம்ம எதிர்பார்க்காத மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தோட கதையை தெரிஞ்சுக்க முடியும். நான் 5 படத்துக்கும் நம்பர் போட்ட மாதிரி லிங்க் கொடுக்குறேன். எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல நான் சொல்லியிருக்க 5 படமும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே நீங்க எந்தெந்த படங்கள்லாம் பார்த்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்றதையும் சொல்லுங்க. இதே மாதிரி வேற எந்த மாதிரி லிஸ்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட்டை போடுறேன்.